எப்படி தெய்வீக வாழ்க்கை உடையவர்கள் ஆவது? ஓம் சாந்தி. ஒவ்வொரு குழந்தையையும் தெய்வீக வாழ்க்கை, அதாவது தெய்வீக சங்கல்பம், தெய்வீக வார்த்தை மற்றும் தெய்வீக செயல் செய்பவர்களான தெய்வீக மூர்த்திகளாக பாப்தாதா ஆக்கிவிட்டார். தெய்வீக தன்மை சங்கமயுக பிராமணர்களின் சிறந்த அலங்காரமாக இருக்கின்றது. தெய்வீக வாழ்க்கையுடைய ஆத்மாக்கள் எந்த ஒரு ஆத்மாவையும் தன்னுடைய ஒவ்வொரு செயல் மூலமாக சாதாரண தன்மையிலிருந்து அப்பாற்பட்ட தெய்வீக தன்மையின் உணர்வுகளை செய்விக்கின்றார்கள். தெய்வீக வாழ்க்கையுடைய பிராமணன் தன் உடலால் சாதாரண செயல் மற்றும் மனதால் சாதாரண சங்கல்பம், அதாவது தீர்மானம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் தனது சொத்தால் கூட சாதாரண ரீதியில் காரியத்தில் வைக்க மாட்டார்கள். ஓம் சாந்தி.